தெரியுமா? கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக 2021 வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இந்த தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்கின்ற பொழுது பொதுமக்கள் பல்வேறு இடங்களிலே கேவிக்குப்பத்திற்கு என்று மகளிர் கலைக்கல்லூரி வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளில் இது முக்கியமானதாக கண்டிப்பாக இது கொண்டு வர வேண்டும் என்றும் மக்கள் பல மனுக்கள் கொடுத்திருந்தார்கள், சொல்லியிருந்தார்கள். அதே போல் இங்கே இருக்கின்ற கேவிக்குப்பம் மேல்நிலைப் பள்ளி அருகே கல்லூரிக்கு உண்டான இடமும் இருப்பதாக அந்த கல்லூரி கமிட்டி ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவின் மூலமாக கோரிக்கை மனு அவர்களும் கொடுத்திருந்தார்கள். அதோடு குடிநீர் பிரச்சனை இந்த பகுதியில் அதிகமாக இருக்கிறது என்று கூட்டு குடிநீர் திட்டம், ஒகேனக்கல் மேட்டூர் கூட்டு குடிநீர் திட்டம் இங்கே கொண்டு வர வேண்டும் என்று அதையும் கோரிக்கை மனுவாக கொடுத்தார்கள். இங்கே தேர்தலிலே வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகி முதல் சட்டமன்றத்திலே அன்றையிலிருந்து இன்று வரை தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் சட்டமன்றம் கூட்டத்தொடர் ஆரம்பிக்க பொழுதெல்லாம் கேவிக்குப்பத்திற்கு மகளிர் கலை கல்லூரியும் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டமும் படித்த இளைஞர்கள் இங்கே ஏராளமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று வேலைவாய்ப்பை கொடுப்பதற்கு ஒரு சிப்காட் அல்லது சிட்கோவை கொண்டு வர வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கை மனுக்களை நாம் சட்டமன்றத்தில் பேசினது மட்டுமல்ல, அந்தந்த துறை அமைச்சர்களிடத்திலே கோரிக்கை மனுவாகவும் கொடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் கடந்த கூட்டத்தொடர் முடிகின்ற பொழுது நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு KN நேரு அவர்கள் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது கண்டிப்பாக கொடுப்பதாக உறுதி அளித்திருந்தார். இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றை காலையில் செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது 4 மாவட்டங்களிலே கல்லூரி கொடுப்பதாக அறிவித்திருந்தார். அதிலே வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் தொகுதிக்கு மகளிர் கலைக்கல்லூரி அறிவித்திருக்கிறார்கள். உண்மையாக 4 வருடமாக போராடிய அந்த போராட்டத்திற்கு இன்று முற்றுப்புள்ளி முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். மக்களுடைய கோரிக்கை இங்கே வெற்றி பெற்றிருக்கிறது. அதே போல் தொடர்ந்து மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் நாம் கோரிக்கையும் வலுவாக கொடுத்த காரணத்தினால் இன்றைக்கு தமிழக அரசு தங்களுடைய முடிவினை இன்றைக்கு அறிவித்திருப்பது உண்மையாக என்னுடைய சார்பாகவும் தொகுதி மக்களின் சார்பாகவும் தமிழ்நாடு அரசுக்கும் தமிழக முதலமைச்சருக்கும் நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் முக்கியமான பிரச்சனையாக இருப்பது குடிநீர் பிரச்சனை. அந்த குடிநீர் பிரச்சனையும் உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று மீண்டும் அரசுக்கும் முதலமைச்சருக்கும் அந்த துறையினுடைய அமைச்சருக்கும் என்னுடைய வேண்டுகோளாக விடுக்கின்றேன். நன்றி.